இந்த வீடியோல நம்ம செல்ஃப் டைட்டிங் பண்றதுனால பேட் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யார் யாரெல்லாம் அதிகமா செல்ஃப் டைட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒபீஸ்டா இருக்கிறவங்க. ஒபேசிட்டினால ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இந்த மாதிரியான டிசீஸஸால அஃபெக்ட் ஆனவங்க. ஒல்லியா இருந்தா தான் அழகுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்க. அண்ட் ஆல்சோ மத்தவங்கள பார்த்து நம்ம டயட் ஃபாலோ பண்றவங்க. இவங்க எல்லாரும் தான் அதிகமா செல்ஃப் டைட்டிங் பண்றவங்க. ஸோ செல்ஃப் டைட்டிங் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நிறையா இருக்குது. அதை தான் நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீரான உணவு சாப்பிடாம இருக்கிறவங்க, பேலன்ஸ் டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் அதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் சாப்பிட்றவங்க. ரெண்டாவது கேட்டகரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவு அளவு ரொம்ப குறைவாக எடுத்துக்கிறவங்க. அதாவது ஒரு பாடிக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிற அளவே தெரியாமல் சாப்பிட்றவங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னாட்டு மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ். அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம பாடிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அவங்க சாப்பிடாம உணவு அளவு குறைக்கிறதுனால மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ் அதிகமாக வரும். நாலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உடல்ல சீரான செயல்பாடு இல்லாமல் இருக்கும். அதனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, மெட்டபாலிசம் கம்மியாகும். அதாவது ஸ்லோ மெட்டபாலிசம் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கும். மலச்சிக்கல், தலைவலி அதிகமாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனைகள் கேர்ள்ஸுக்கு வரும். அண்ட் ஆல்சோ உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும். இதை மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உடலோட செயல்பாடு, திறன், தரம், அமைப்பு எல்லாமே செயலிழந்துடும். அதாவது நார்மலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி நம்ம யாராலையுமே இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா டேஞ்சரஸான டயட் சைக்கிளிங்குள்ள நம்ம போயிருவோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டயட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம பாடியில வெயிட் லாஸ் ஆன உடனே மறுபடியும் டயட்ட நம்ம முடிச்சுப்போம். இப்படி சைக்கிள் முடியிறப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பயங்கரமா வெயிட் ஏறும். மறுபடியும் டயட் அப்படின்ற மாதிரி சைக்கிள் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க டயட்டிங் இருக்கணும் அப்படின்னான்ட்டு ப்ராப்பரான டயட் டிப்ஸ் அண்ட் கன்சல்டேஷன் எய்தர் டாக்டர்ட்ட, நியூட்ரிஷனிஸ்ட் இல்ல டயட்டீஷியன்ஸ்ட்ட நீங்க கேட்டு என்ன பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டயட் டிப்ஸ்க்காகவும், ஈஸியான ரெசிபீஸ்க்காகவும் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ நியூட்ரிஷனிஸ்ட் பிரீதா. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டயட் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கூட யூ கேன் கான்டாக்ட் மீ.